வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். பின்னல் என்பது முடியில் ஒரு ஜடை நெய்த வடிவத்தை உருவாக்க அல்லது பிற பொருட்களின் இழைகளை முடியும் பிணைக்கும் செயல்முறையாகும். முடி ஜடைகளில் பல வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த தனித்துவமான பாணி மற்றும் செயல்படுத்தும் முறையாக கொண்டது. குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் அண்டர் பிரைடிங் டெக்னிக் செய்யவும், ஓவர் பிரைடிங் டெக்னிக் செய்யவும், 5 ஸ்ட்ராண்ட் பிரைடிங் டெக்னிக் செய்யவும் மற்றும் டபுள் டச் அப் டு பிரைடிங் செய்யவும் முடியும். பின்னல் நடைமுறைக்கு பொதுவாக தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் பொருள்கள் தேவைப்படும்: சீப்பு, பிரஷ், ஹேர் கிளிப்புகள், ஹேர் பேண்ட், முடி துணைக்கருவிகள், ஹேர் ஜெல் அல்லது வேக்ஸ் மற்றும் சீரம். நோய் தொற்றுகளை தடுக்க கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு நன்கு ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். செயல்முறைக்கு முன் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரால் கழுவவும். இப்பொழுது அண்டர் பிரைடிங் செயல்முறையை பார்ப்போம். செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயார் செய்யவும். படி 2 தலைமுடியை வாரவும். படி 3 முடியை 3 பிரிவுகளாக பிரிக்கவும். படி 4 பின்னலை தொடங்கவும். மற்றும் படி 5 பின்னலை கட்டவும். இப்பொழுது ஒவ்வொரு படிகளையும் விரிவாக பார்ப்போம். சுத்தமான உலர்ந்த முடியுடன் தொடங்கவும். பிடியை சேர்க்க மற்றும் முடியை பிடிக்க மூஸ், சீரம் அல்லது டெக்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே போன்ற சில முடிப்பொருட்களை பயன்படுத்தலாம். வாடிக்கையாளரின் தலைமுடியை வாரி சிக்கலை நீக்கி முடிச்சுக்கள் இல்லாமல் மென்மையாக இருப்பதை உறுதி செய்யவும். பின்னலை எங்கு தொடங்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். இது தலையின் மேற்பகுதியில், பக்கவாட்டில் அல்லது வேறு ஏதேனும் விரும்பிய இடம் தொடக்கப்புள்ளியாக இருக்கலாம். கிளையண்டின் முடியை 3 சமப்பிரிவுகளாக பிரிக்கவும்: இடது, நடுப்பகுதி மற்றும் வலது. இடது பகுதியை இடது கையிலும், வலது பகுதியை வலது கையிலும், நடுப்பகுதியை வலது கையிலும் பிடித்துக் கொள்ளுங்கள். வலது பகுதியை எடுத்து நடுப்பகுதியின் மேல் அதை கடந்து அவற்றின் இடங்களை திறம்பட மாற்றவும். அவ்வாறு செய்வதன் மூலம் வலது பகுதி இப்பொழுது நடுப்பகுதியின் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறது. இடது பகுதியை நடுப்பகுதிக்கு மேல் கடக்கவும். இடது பகுதி இப்பொழுது நடுப்பகுதியாக மாறுகிறது. பின்னலை தொடர இந்த குறுக்குவசமாக மாற்றும் நகர்வுகளை மீண்டும் செய்யவும். வலது பகுதியை எடுத்து அதை நடுப்பகுதிக்கு மேல் கடந்து பின்னர் இடது பகுதியை எடுத்து நடுப்பகுதிக்கு மேல் கடக்கவும். முடியின் இறுதி பகுதியை அடையும் வரை வலது மற்றும் இடது பகுதிகளுக்கு இடையில் மாறுவதை தொடரவும். ஒரு சீரான மற்றும் நேர்த்தியான தோற்றத்தை உறுதி செய்ய பின்னல் செயல்முறை முழுவதும் முடிந்தவரை சமமான பிரிவுகளை பராமரிப்பது முக்கியம். நீங்கள் பின்னலின் முடிவை அடைந்ததும் அதை ஹேர் டை அல்லது எலாஸ்டிக் பேண்ட் மூலம் கட்டவும். இது பின்னலை ஒரு இடத்தில் வைத்திருக்கும். நீங்கள் பின்னலின் வெளிப்புற விளிம்புகளை மெதுவாக இழுத்து அதை சிறிது தளர்த்தவும் மற்றும் அதிக வால்யூமை உருவாக்கவும். இது பின்னல் பேன்கேக்கிங் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பின்னலில் சில துணைக்கருவிகள் சேர்க்கலாம். அவ்வளவுதான், நீங்கள் எளிமையான அண்டர் பிரைட் உருவாக்கியுள்ளீர்கள். இப்பொழுது ஓவர் பிரைடிங் செயல்முறையை பார்ப்போம். செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயாரிக்கவும். படி 2 தலைமுடியை வாரவும். படி 3 முடியை பிரிக்கவும். படி 4 ஓவர் பிரைடிங் செயல்முறையை தொடங்கவும் மற்றும் படி 5 பின்னலை கட்டவும். இப்பொழுது இந்த படிகளை விரிவாக பார்ப்போம். சுத்தமான உலர்ந்த மற்றும் சிக்கலில்லாத முடியுடன் தொடங்கவும். பிடியை சேர்க்கவும் மற்றும் முடியை பிடிக்கவும் நீங்கள் சீரம் அல்லது ஹேர் ஸ்ப்ரே சேர்க்கலாம். முடிச்சுக்கள் அல்லது சிக்கலை அகற்ற முடியை சீப்பு அல்லது பிரஷால் வாரவும். பின்னலை எங்கு தொடங்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். இது தலையின் மேல் பகுதியில், பக்கவாட்டில் அல்லது வேறேதேனும் விரும்பிய இடம் தொடக்கப்புள்ளியாக இருக்கலாம்.
முடியை 3 சம பிரிவுகளாக பிரிக்கவும். இடது, நடு மற்றும் வலது. இடது கையால் இடது பகுதியும் நடுப்பகுதியும் பிடித்து வலது கையால் வலது பகுதியை பிடிக்கவும். வலது பகுதியை எடுத்து நடுப்பிரிவின் கீழ் அனுப்பவும். இப்பொழுது வலது பகுதி புதிய நடுத்தர பிரிவாக மாறுகிறது. அடுத்து இடது பகுதியை எடுத்து வலது பகுதியைப் போலவே நடுப்பிரிவின் கீழ் அனுப்பவும். இப்பொழுது இடது பகுதி புதிய நடுப்பிரிவாக மாறுகிறது. முந்தைய படிகளை மீண்டும் செய்யவும். வலது மற்றும் இடது பிரிவுகளுக்கு இடையில் மாறி மாறி செய்யவும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு பகுதியை நடுவில் கடக்கும்போது அது புதிய நடுப்பகுதியாக மாறும். இந்த முறையில் பின்னலை தொடரவும். நீங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு தடவையும் முடியை இணைத்து இந்த முறையில் பின்னலை தொடரவும். இடது பக்கத்திலிருந்து முடியின் ஒரு சிறிய பகுதியை சேகரித்து நடுப்பகுதியின் கீழ் கடத்தி வலது பகுதியுடன் இணைக்கவும். பின்னர் வலது பக்கத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை சேகரித்து நடுப்பகுதியின் கீழ் கடத்தி இடது பகுதியுடன் இணைக்கவும். முடியின் முடிவை அடையும் வரை பின்னலை தொடரவும். ஒரு நேர்த்தியான மற்றும் சீரான பின்னலை உறுதிப்படுத்த ஒவ்வொரு பகுதியிலும் சமமான இறுக்கத்தை பராமரிக்க முயற்சிக்கவும். ஹேர் டை அல்லது எலாஸ்டிக் பேண்ட் கொண்டு பின்னலின் முடிவில் கட்டவும். பின்னல் முழுமையுடனும் அடர்த்தியாகவும் தோன்ற பின்னலின் கீழே இருந்து தொடங்கி உங்கள் வழியில் மேலாக பின்னலின் விளிம்புகளை மெதுவாக இழுக்கவும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரிப்பன்கள், பூக்கள் அல்லது பிற அலங்கார முடிப் பொருள்களின் மூலம் பின்னலை அழகூட்டலாம். பயிற்சியே முழுமையடைய செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓவர் பின்னல் நுட்பத்தை பெற சில முயற்சிகள் தேவைப்படலாம். எனவே நீங்கள் விரும்பிய முடியை பயிற்சியை முழுமையடைய செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓவர் பின்னலின் நுட்பத்தை பெற சில முயற்சிகள் தேவைப்படலாம். எனவே நீங்கள் விரும்பிய முடிவை அடையும் வரை பொறுமையாக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இப்பொழுது 5 ஸ்ட்ராண்ட் பிரைடிங் செயல்முறையை பார்ப்போம். செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயார் செய்யவும். படி 2 முடியை வாரவும். படி 3 முடியை 5 பகுதிகளாக பிரிக்கவும். படி 4 பின்னலை தொடங்கவும். மற்றும் படி 5 பின்னலை பாதுகாப்பாக கட்டவும். இப்பொழுது இந்த படிகளை விரிவாக பார்ப்போம். சுத்தமான உலர்ந்த கூந்தலுடன் தொடங்குங்கள். பிடியை சேர்க்க மற்றும் முடியை பிடிக்க மூஸ், சீரம் அல்லது டெக்ஸ்சரைசிங் ஸ்ப்ரே போன்ற சில முடிப்பொருட்களை பயன்படுத்தலாம். ஏதேனும் சிக்கல்களை அகற்றி ஒரு மென்மையான ஆரம்ப புள்ளியை உறுதி செய்ய தலைமுடியை நன்றாக பிரஷால் அல்லது சீப்பால் வாரவும். முடியை 5 சம பிரிவுகளாக பிரிக்கவும். நீங்கள் உங்கள் தலைமுடியை நடுவில் பிரித்து ஒவ்வொரு பக்கத்தையும் 2 பகுதிகளாக பிரிப்பதன் மூலம் இதை செய்யலாம். உங்கள் கட்டைவிரல் மற்றும் விரல்களால் முடியின் பகுதிகளை உங்கள் கையில் பிடித்து அவை பின்னல் செய்வதற்கு வசதியான நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். வெளிப்புற வலது பிரிவில், அதாவது பிரிவு 1 தொடங்கி பிரிவு 2க்கு மேல், பின்னர் பிரிவு 3 கீழ் அனுப்பவும். இப்பொழுது வெளிப்புற இடது பகுதியை, அதாவது பிரிவு 5 எடுத்து பிரிவு 4க்கு மேல், பின்னர் பிரிவு 3 கீழ் அனுப்பவும். நீங்கள் இப்பொழுது நடுவில் 3 பிரிவுகளை கொண்டிருக்க வேண்டும். பிரிவு 3, பிரிவு 4 மற்றும் பிரிவு 5. இந்த பிரிவுகளை உங்கள் கையால் உறுதியாக பிடிக்கவும். வெளிப்புற வலது பகுதியை, அதாவது பிரிவு 2 எடுத்து பிரிவு 3க்கு மேல், பின்னர் பிரிவு 4 கீழ் அனுப்பவும். இறுதியாக வெளிப்புற இடது பகுதியை, அதாவது பிரிவு 1 எடுத்து பிரிவு 3க்கு மேல், பின்னர் பிரிவு 2 கீழ் அனுப்பவும். முந்தைய படிகளை மீண்டும் செய்யவும். வெளிப்புற வலது மற்றும் இடது பிரிவுகளில் தொடங்கி முடியின் முடிவை அடையும் வரை. பின்னல் அவிழ்வதை தடுக்க ஹேர் எலாஸ்டிக் அல்லது ரிப்பன் கொண்டு கட்டவும். பல்வேறு துணைப்பாகங்கள் சேர்ப்பதன் மூலம் நீங்கள் பின்னலை மேம்படுத்தலாம். 5 இழைகளுடன் பின்னலை பெறுவதற்கு சில பயிற்சிகள் தேவைப்படலாம். உங்கள் நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் சில முறை சரியாக வரவில்லை என்றால் சோர்வடைய வேண்டாம். பொறுமை மற்றும் பயிற்சி மூலம் நீங்கள் அழகான 5 இழை பிரைடை உருவாக்க முடியும். இப்பொழுது டபுள் டச் அப்டோ பிரைட் செயல்முறையை பார்ப்போம்.
செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயார் செய்யவும், படி 2 முடியை வாரவும், படி 3 முடியை பிரிக்கவும், படி 4 பின்னலை தொடங்கவும் மற்றும் படி 5 பின்னலை கட்டவும். இப்பொழுது இந்த படிகளை விரிவாக பார்ப்போம். சுத்தம் செய்வதோடு தொடங்குங்கள். முடியை கையாள நீங்கள் சிறிது தண்ணீர் தெளிக்கலாம் அல்லது ஸ்டைலிங் பொருள்களை பயன்படுத்தலாம். தலைமுடியில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதனை அகற்ற முடியை நன்கு வாரவும் அல்லது சீவவும். ஒரு மென்மையான ஆரம்ப புள்ளியை உறுதி செய்யவும். தலைமுடியை நெற்றியிலிருந்து கழுத்தின் முனை வரை நடுவில் 2 சமபாகங்களாக பிரிக்கவும். பகுதியை முடிந்தவரை நேராக செய்ய சீப்பை பயன்படுத்தவும். முடியின் ஒரு பகுதியை எடுத்து அதை தற்காலிகமாக கிளிப் செய்து வைக்கவும். கிளிப் செய்யப்படாத பக்கத்தில் தொடங்கவும். பகிடுக்கு அருகில் முடியின் ஒரு சிறிய பகுதியை எடுத்து 3 சமப்பிரிவுகளாக பிரிக்கவும். நடுப்பகுதியின் மேல் வலது பகுதியை குறுக்காக போடுவதன் மூலம் பின்னலை தொடங்கவும். பின்னர் நடுப்பகுதிக்கு மேல் இடது பகுதியை குறுக்காக போடவும். இது பின்னலின் முதல் தையலை உருவாக்குகிறது. அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு தையலுக்கும் நடுப்பகுதியை கடப்பதற்கு முன் ஒவ்வொரு வெளிப்புற பகுதியிலும் அதிக முடியை சேர்க்கவும். இதை செய்ய தலையின் பக்கங்களிலிருந்து முடியின் ஒரு சிறிய பகுதியை எடுத்து பின்னலின் தொடர்புடைய வெளிப்புற பிரிவில் சேர்க்கவும். இவ்வாறு முடியை சேர்ப்பதும் மற்றும் நடுப்பகுதியை கடப்பதுமான இந்த முறையை கழுத்தின் முனையை அடையும் வரை தொடர்ந்து செய்யவும். இந்த முறை பின்னலை எதிர்ப்பக்கத்திலும் மீண்டும் செய்யவும். நீங்கள் செய்யும்போது வெளிப்புற பகுதிகளுக்கு முடியை சேர்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2 ஜடைகளும் கழுத்தின் முனையை அடைந்தவுடன் அவற்றை தற்காலிகமாக சிறிய எலாஸ்டிக் பேண்டுகளால் கட்டவும். இப்பொழுது வலது பின்னலை எடுத்து இடது பின்னலின் மேல் போர்த்தி விடுங்கள். யூ பின்களை பயன்படுத்தி வலது பின்னலின் இறுதி முனையை இடது பின்னலுடன் கிளிப் செய்யவும். பின்னர் இடது பின்னலை எடுத்து வலது பின்னல் மீது போர்த்தி விடுங்கள். இடது பின்னலின் இறுதி முனைகளை வலது பின்னலுக்கு யூ பின்களையும் கொண்டு கிளிப் செய்யவும். இது பன் வடிவம் போல் தோற்றம் தரும். 2 ஜடைகளையும் இதுபோன்று ஒன்றன் மேல் ஒன்றாக இணைத்து உறுதியாக பின் செய்த பின்பு வேறு ஏதாவது லூசான பறக்கும் பகுதிகள் இருந்தால் அவற்றின் மீது கூடுதல் யூ பின்களை கொண்டு உறுதியாக பயன்படுத்தவும். மேலும் இந்த ஸ்டைல் உறுதியாக இருக்க ஹேர் ஸ்ப்ரே பயன்படுத்தவும். நீங்கள் உங்களின் தனிப்பட்ட அமைப்புக்கு பின்னலை துணைப்பொருட்கள் கொண்டு அழகூட்டவும். நீங்கள் டபுள் டச் அப் டு பிரைட் ஜடை பின்னலை முடித்துவிட்டீர்கள். அழகாக பின்னப்பட்ட உங்கள் சிகை அலங்காரத்தை கண்டு மகிழுங்கள். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது கீழ் ஜடை பின்னல் நுட்பம், மேல் ஜடை பின்னல் நுட்பம், 5 இலை ஜடை பின்னல் நுட்பம் மற்றும் டபுள் டச் அப்டூ ஜடை பின்னல் நுட்பம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.